ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபிரிவாச்சரணம் மகாபிரிவாச்சரணம் மகாபிரிவாச்சரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 5 மங்களாரம் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 78 ஆரம்பிக்கிறது. அந்த ஸ்லோகத்திற்கு இந்த ஸ்லோகத்தின் அத்தாட்சி. அம்பாள் தம்மோடு சேர வேண்டும் என்று சுவாமி விரும்பினார். அவளுக்கு நமஸ்காரம் பண்ணினார். நமஸ்காரம் அவளுக்கு. ஆனால் அவர் விருப்பத்தை நிறைவேற்றியதோ விக்னேஸ்வரர். நான் நியாயேந்து சேகர ஸ்லோகம் சொல்லி இந்து சேகர சம்பந்தத்துக்காகவே சீதாராவண சம்வாத ஸ்லோகம் சொல்ல போக இதிலேயும் அதில் பார்த்த விஷயத்துக்கு அத்தாட்சி வந்துவிடுகிறது. இப்படித்தான் பல நல்ல ரசமான சமாச்சாரங்களை எடுத்து போட்டுக்கொண்டு கொஞ்சம் அலசினால் எதிர்பார்க்காத புதையல்கள் அகப்படுகின்றன. இப்பொழுது அகப்படும் புதையல் அந்த ஸ்லோகத்தின் தீர்மானத்துக்கு இந்த ஸ்லோகத்தில் கிடைக்கும் அத்தாட்சி அல்லது கன்ஃபர்மேஷன். எந்த தேவதையை நாம் ஆராதித்தாலும் அந்த தேவதையும் தன்னுடைய அனுக்கிரக காரியத்துக்கு இடையூறு ஏற்படாமல் இருப்பதற்காக விக்னேஸ்வரரிடம்தான் போய் பிரார்த்தித்து கொண்டு நிற்குமாதலால் நாம் நேராக அவர் ஒருவரையே அந்த அபீஷ்டம் நிறைவேறுவதற்கும் ஆராதித்து விட்டால் போதும் என்று அந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம். இப்பொழுது இங்கே இந்த ஸ்லோகத்தில் கவி அந்த உத்தேசத்தில் இதை ஏற்றாத போதிலும் என்ன பார்க்கிறோம் என்றால், அம்பாளோடு ஒற்றுமையாக போக வேண்டும் என்று ஈஸ்வரன் அவளை ஆராதிக்கிறார். காலிலே விழுவதை விட என்ன ஆராதனை வேண்டும்? இப்படி அவர் ஆராதனை பண்ணியும் அவள் ஒன்றும் பண்ணவில்லை, கோபமாகவே இருக்கிறாள். அவளுக்கும் உள்ளூர ஒற்றுமையாக வேண்டுமென்றுதான் ஆசை. ஆனாலும் பிகுவை வெட்டு கொடுப்பதா என்று ஒன்றும் புரியாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். கடைசியில் விக்னேஸ்வரர் அவர்களை விளையாட்டாக ஒன்று சேர்த்து விடுகிறார். அதாவது, இவருக்கு ஆராதனை பண்ணாமல் அம்பாளைத்தான் ஈஸ்வரன் ஆராதித்த போதும் கூட அவள் அந்த ஆராதனா பலனை தராமல் இவர்தான் தந்திருக்கிறார். அதே மாதிரி ஈஸ்வரனை ஆராதனை பண்ணாமல் அதற்கு நேர்மாறாக அவள் கோபமாயிருந்தாலும் அவளுக்கு உள்ளூர் ஆசை எப்படியாவது அவர் தன்னை சேர்த்து கொண்டு விட வேண்டும் என்பதுதான். ஈஸ்வரனிடம் சேரணும், ஈஸ்வரன் நம்மை சேர்த்து கொள்ளணும் என்று ஆசைப்படுவது ஆராதனை இல்லாமல் வேறே என்ன? வெளியிலே கோபம், அவமரியாதை என்று அவள் காட்டினாலும் உள்ளே பிரியம், ஆராதனை தான் நிறைந்திருக்கிறது. அப்பொழுது ஈஸ்வரனும் தாமாக அவருடைய ஆராதனை பலனை கொடுத்து சேர்த்து கொள்ளவில்லை. விக்னேஸ்வரர் தான் அவர்களை சேர்த்து வைத்து அவர்களுடைய மனோபீஷ்டம் நிறைவேறுமாறு செய்து ஆராதனா பலனை கொடுத்திருக்கிறார். இதனால் இவரே எந்த பலனையும் தரவல்லவர், இவர் ஒருத்தரை நாம் ஆராதித்தாலே போதும் என்று கன்ஃபார்ம் ஆகிவிடுகிறது அல்லவா? மனுஷர்களான நாம் தேவர்களிடம் பெறக்கூடிய அபீஷ்ட பூர்த்திகளுக்காக விக்னேஸ்வரரை பிடித்து விட்டால் போதும் என்று அந்த ஸ்லோகம் காட்டிட்டென்றால், இந்த ஸ்லோகமும் இன்னும் மேலே போய் தேவர்களுக்குள் உச்சியில் இருக்கப்பட்ட பரமேஸ்வர தம்பதியுமே தங்களுக்குள்ளே ஒரு விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வது கூட இவருடைய சகாயத்தால் முடிகிறது என்று காட்டுகிறது. குழந்தை விளையாட்டாக அவர் அந்த பெரிய காரியத்தை பண்ணிவிடுகிறார். சகாயம் பண்ண வேண்டும் என்று தாம் உத்தேசித்ததாக கூட காட்டிக்கொள்ளாமல் இவர் என்னமோ விளையாடினார், அப்பா அம்மா ஒன்று சேர்ந்து விட்டார்கள் என்று நினைக்கும் விதத்தில் பண்ணிவிடுகிறார். இவர் நாம் மனசில் நினைக்கும் எல்லா அபீஷ்டங்களையும் சகல புருஷார்த்தங்களையும் சிந்திதார்த்தம் என்பது இவற்றைதான் நிச்சயமாக நிறைவேற்றி தரும் அனுக்கிரக மூர்த்தியாகத்தானே இருப்பார். இப்படி அவர் அருளட்டும் என்று கவி முடிக்கிறார். சர்வார்த்தங்களையும் தருவதில் பிள்ளையார் சதுரர் என்று நியாயேந்து சேகர ஸ்லோகம் சொன்னதற்கு கன்ஃபர்மேஷனாகவே இந்த ஸ்லோகம் நம்முடைய சிந்திதார்த்தங்களை பிள்ளையார் நிறைவேற்றி வைக்கட்டும் என்கிறது. களபம். பிள்ளையாருடைய பெயரில் எதுவுமே ஸ்லோகத்தில் இல்லை, களபம் என்றுதான் வருகிறது. கலையது கலபோ என்று அழகான மோனையாக வருகிறது. கலபம் களபம் என்று இருவிதமாகவும் சம்ஸ்கிருதத்தில் வரும். ல வித்தியாசம் அந்த பாஷையில் பார்ப்பதில்லை. களபம் என்றால் யானைக்குட்டி. குட்டி யானை என்று சொன்னால் அதைவிட செல்லமாய் இருக்கிறது. வேடிக்கையாகவே பெரிய காரங்களை சாதித்தது தெரியாமல் சாதித்து கொடுத்துவிட்டு நாம் செல்லம் கொடுத்து கொஞ்சம் ஒரு விளையாட்டு ஜீவனாக இருக்க பிரியப்படுபவரை கணேசர், விக்னேஸ்வரர் என்ற மாதிரி பெரிய பெயர்களால் தெய்வமாக காட்டாமல் குட்டியானை என்று சொன்னாலே சந்தோஷப்படுவார் என்றுதான் களமம் என்று போட்டிருப்பதாக தோன்றுகிறது. ஔவையார் அகவலை சீதக்களப செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பு என்று ஆரம்பிக்கிறார். ஆனால் இங்கே களபம் என்பது யானைக்குட்டி இல்லை. யானைக்குட்டி சுவாமியின் பாதத்தில் குங்குமப்பூ, பச்சை கற்பூரம் முதலியவற்றோடு சேர்த்து அரைத்த சந்தனம் பூசி இருக்கிறது.
கலவை என்றும் கலவை சந்தனம் என்றும் சொல்கிற அந்த கந்தோபசாரத்தை தான் களபம் என்று சொல்வது. இங்கே அகவலில் அதுதான் அர்த்தம். பெரிய யோகமூர்த்தியாக அத்வைத ஞானமூர்த்தியாக பிள்ளையாரை ஸ்துதித்து அவ்வை பண்ணினது இந்த அகவல். அதனால் இதிலே பால லீலாபிராமனாக விளையாட்டு பண்ணும் குட்டியானையாக அவரை சொல்ல முடியவில்லை. அகவல் அறிந்தவர்களிடம் சிறிது உரையாடிவிட்டு அற்புதம் நின்ற கற்பகக்களிறு வித்தக விநாயக என்று அவரை உயர்ந்த ஸ்தானம் கொடுத்துதான் அவ்வை கூப்பிடுகிறாள். யோகசாஸ்திர ரகசியங்களை சொல்ல வந்த நூலில் அவரை அப்படி காட்டுவதுதான் ஔச்சித்யம், உச்சிதமானது. ஆனாலும் குட்டி யானையாக அவர் விளையாடி கொண்டிருப்பதையும் கொஞ்சம் கோடியாவது காட்டாமல் விடக்கூடாது என்று அவளுக்கு இருந்திருக்கும் போல இருக்கிறது. என்ன யோகசாஸ்திரம் எழுதினாலும் அவள் குழந்தைகளுக்கேயான பாட்டிக்கவியவல்லவா. குழந்தைகளுக்கு மிகவும் பிரியமான யானைக்குட்டியை மறைமுகமாவது சொல்லாமல் விடக்கூடாது என்றே புரிஞ்சுக்கிட்டோம் என்று எடுத்தவுடனே சீதக்கலவை என்று போட்டுவிட்டாள் என்று தோன்றுகிறது. ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.